எக்ஸசைஸ் 1.4ல் 10th சம் பார்க்க போகிறோம். அதே சம் மாதிரி தான், போன சம் மாதிரி தான். ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன, ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸு நான் சொல்கிறேன். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் பை விச் 1800 should be multiplied that it becomes a perfect square. Also find the square root of the perfect square thus obtained. அதாவது அதே சம் மாதிரி தான். அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, நான் என்ன சொன்னேன், சப்ட்ராக்டடோ ஒரு ஆடடோ வந்திருந்ததுன்னா நம்ம லாங் டிவிஷன் போட்டு என்ன நம்பர் வருதோ அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் அது என்ன, அதுதான் உங்களுக்கு என்ன பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொன்னேன். அதே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளைட். சேம் கொஸ்டின் தான், ஆனால் வித்தியாசம் என்ன, மல்டிப்ளைடோ அடுத்து என்னது டிவைடோ வந்ததுன்னா நம்ம ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தட் தான் பண்ணணும். அப்போ பண்ணலாமா? 1800 எப்படி எழுதுவீங்க? 1800 எப்படி எழுதலாம்? 2 × 9 18 0 0. அடுத்து என்ன எழுதலாம்? 2 4s are 8, remaining 1 2 5s are 10 0. அடுத்து 3 1s are 3 போடலாம், remaining 1 இருக்கும். 3 1s are 3, remaining 1 3 5s are 15 0. அடுத்தும் போடலாம், 3 5s are 15 0 போடலாம். அடுத்து 5 போடும்போது 5 10s are 50 போடலாம். அடுத்து 5 2s are 10 போடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 × 1 2ன்னு போடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரைம் ஃபேக்டர் எல்லாமே உங்களுக்கு என்ன வந்திருக்கு, 2 × 2 × அடுத்து என்ன இருக்கு 3, அடுத்து என்ன இருக்கு 3, எல்லாம் 3 × 3 எல்லாமே ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கா, சைடில் உள்ள வேல்யூஸ் தான் எழுதுகிறோம். 3 × 3 × 5 × அடுத்து என்ன இருக்கு இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்கா, சரி 2 போட்டாச்சு. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இதுவும் 2 2 இருக்கு, 2 3 இருக்கு, 2 5 இருக்கு. அப்போ ஒரு நம்பர் தான் இருக்கு. நம்ம அது கூட நம்ம இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடைக்கும். ஏன்னா சேம் நம்பராக தான் இருக்கணும், 2 2ஆக தான் இருக்கணும். அப்போ தான் ஒரு ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 should be multiplied. வேணால் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு குழப்பாது. 2 should be multiplied both sides, ரெண்டு பக்கமும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டிப்பாக கிடைக்கும். 2 should be multiplied. இதில் எந்த 4 டிஜிட் கொடுத்து எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் மல்டிப்ளைடா, சப்ட்ராக்டடா, ஆடடா, டிவைடடா இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே ஈஸியாக ப்ராப்ளமை போட்டுடலாம். அப்போ 1800 × 2 which is equal to, இதே மாதிரி அதுக்கும் எழுதணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈக்குவல் டு போட்டுட்டு இதுக்கும் 2 எழுதும் போது 2 × 2 × 2 ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு குழப்பாது. இங்கேயும் ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா 3 × 3 5 × 5 × 2 × 2. சரி, அப்போ என்ன எழுதுவீங்க நீங்கள்? 1800 சப்ட்ராக்ட் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன வரும், ஆன்சர் என்ன வரும் நீங்கள் சொல்லுங்கள். 1800 × 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 360. ஏன்னா 0 × 2 0, 0 × 2 0, 8 2s are 16 6 1 1 2 is 1 0. இப்போ இந்த பக்கம் பாருங்க, இப்போ ஸ்கொயர் ரூட் தானே போட்டிருக்கோம். அப்போ 2 2 போட்டால் என்ன போடணும், ஒரு 2 போட்டுக்கலாம். 2 3, அதாவது 2 3னா என்ன போடணும், ஒரு 3. 2 5னா 1 5 தான் போடணும். இன்ட்டு 2 2னா நம்ம என்ன போட்டுக்கலாம் 2. இப்போ இதை என்ன பண்ணலாம், 2 × 3 6 6 5s are 30, 30 × 2 60, 60 எதோட ஸ்கொயரு 3600 வந்துடுச்சா? இப்போ வந்து நம்ம ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிட்டு 36. நீங்கள் வேணால் சைடில் வந்து வேணால் 60 ஸ்கொயரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 60 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 60 60 0 0s are 0, 0 6 are 0, 0 6 are 0, 6 6 are 36. அப்போ என்ன வரும், 3 6 0 0. அப்போ உங்களுக்கு வந்து இது வருது, அதோட ஸ்கொயர் வருது, அவ்வளோதான். அந்த சம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த இதை மட்டும் கான்செப்டை கொஷினை ரீட் பண்ணி அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்ளமை போட்டாலே நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தடாக லாங் டிவிஷனாக கண்டுபிடிச்சிட்டு அதை போட்டுட்டு இதுனா 2ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு எல்லாமே 2 2 இருக்குது, ஒன்று இல்லை. அப்போ அதை வந்து நம்ம இன்னொரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குங்கிறது உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு அதை வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக ப்ராப்ளம் போட்டுடலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்று அவன் மல்டிப்ளை இல்லை டிவைடட் அதை வச்சு கேட்பான், அல்லது
சப்ட்ராக்டடோ ஆடட் அந்த மாடலில் கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். வேறு நம்பர் 4 டிஜிட் நம்பரில் வேறு நம்பர் போட்டு ஸ்கொயர் ரூட் நம்பர் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. வேறு ஏதாவது சாப்டர் வேறு எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து டவுட்ஸ் இருந்தாலும் எக்ஸசைஸ் நம்பர் எந்த சம் போட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா மெயில்லையோ அல்லது உங்களுக்கு ப்ரைவசியாக கேட்கனாலும் எதுலனாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடுவேன். போட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போட உங்களுக்கே ஐடியா கிடச்சிரும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.